நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து அவர் அந்த கிரகநிலைகள்லாம் பார்த்து சொன்னால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது எதுவுமே இல்லாமல் ரேகையை மட்டும் வச்சு எவ்வளோ துல்லியமாக அவங்களுக்கு அந்த பலன்கள் சொல்ல முடியும்? மக்களுக்கு எந்த அளவுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது? ஒரே நேரத்தில் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய பேர் பிறக்கிறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க. ஒரே நேரத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைகிறதில்ல. கண்டிப்பாக. ஆனால் ஜோதிட முறைகளில் ஒரே மாதிரியான பலன்கள் தான் சொல்லப்படும். ஏன்னா அந்த பிறந்த நேரத்தையும் லக்னத்தையும் வச்சு இந்த நாடி ஜோதிட முறைகள் என்பது கை ரேகையை வச்சு பார்த்து சொல்கிறது. இப்போ பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு குழந்தைக்கு நாடி ஜோதிடம் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஓகே. 14 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் நாடி ஜோதிடம் என்பதை பார்க்க முடியும். வயது வரம்பு கூட இருக்கு. ஆமாம். ஏன்னா 14 வயதுக்கு மேலே தான் ரேகை என்பது ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு 11 வயசு குழந்தைக்கோ இல்லை ஒரு 8 வயசு குழந்தைக்கோ நாடி ஜோதிடம் என்பது பார்க்கலாம். ஆனால் பலன்கள் என்பது முழுமையாக வராது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வரும். ஏன்னா அந்த ரேகை மாறுபடும் பொழுது, இப்போ 9 வயசில் உள்ள குழந்தைக்கு 12 வயசில் ரேகை மாறுபடும் போது அதனுடைய பலன்களும் மாறுபடும். அதுபோல் உள்ள விஷயங்கள்.